கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 10:2, ரோமன்ஸ் 10:2. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. இப்போ பவுல் ஒரு காரியம் என்ன பண்ணுறாரு, அவங்கள குறித்து ஒரு நல்ல காரியம் என்ன சொல்கிறாரு. என்ன, இஸ்ரவேலுக்கு உண்மையிலே ஒரு பக்தி வைராக்கியம் உண்டு. ஏன்னா அவங்களுக்கு வேத வசனத்தின் மேலே இருந்த ஒரு தாக்கம் பெருசு. அதில் எந்த விதமான மாறுபாடான கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த ரிச்சுவல்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சடங்காச்சாரம் ரொம்ப உண்மையாக கடைபிடிச்சாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வேத வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்பதில் உண்மையாக இருந்தாங்க. அதனால் அவங்க வசனத்துக்கு மிகவும் எந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் என்னன்னா, அவர்களுக்கு அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. நீங்கள் நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. இது தமிழில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இதாக தெரியாது. ஆனால் நீங்கள் இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் குட் டு ஹாவ் ஜீல் வித்தவுட் நாலேஜ். அறிவில்லாமல் வைராக்கியம் கொள்வது நல்லதல்ல என்று சொல்லக்கூடியதான். அப்போ அவங்க உண்மையானவங்க தான், ஆனால் உண்மையாகவே தப்பாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க எதை இழந்து மிஸ் பண்ணிட்டாங்க. கர்த்தருடைய நீதி கிறிஸ்துவுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தவற விட்டுட்டாங்க. இந்த நியாயப்பிரமாணம் கொடுத்ததனுடைய நோக்கத்தை தவற விட்டுட்டாங்க. ஒரு தேவனுடைய நீதி பெறுவதற்கு விசுவாசம்தான் வேணும் என்பதை விட்டு தவறிவிட்டு என்ன பண்ணாங்க, கிரியை தேடி போனாங்க. அப்போ அவங்களுடைய ஒரு பற்றுதல், பேஷன் என்று சொல்லக்கூடியது ரொம்ப பலமாக இருந்தால் கூட அந்த அவங்க போன பாதை தவறான பாதையாக போயிடுச்சு. அப்போ என்னென்னா, இது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எப்பெல்லாம் இந்த வைராக்கியம் தவறுதலாக போகுதோ அப்பெல்லாம் தவறான பாதையில் போயிடுவாங்க. ஏன்னா பவுலுக்கு இது ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா அவர் இப்படித்தானே இருந்தார். ஏன்னா அவர் என்ன பண்ணார், பக்தி வைராக்கியத்தை நிமித்தம் நான் என்ன பண்ணேன், கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினேன்னு எழுதுறார் இல்லையா. ஏன்னா அவர் என்ன நினைச்சாரு, நான் ஜனங்களுக்கு என்ன பண்ணாரு, சர்வீஸ் பண்ணுறேன்னு நினைச்சாரு. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எச்சரிக்கையும் கொடுத்தாரு. யோவான் 16வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொன்னார், சிலர் உங்களை கொலையும் செய்வாங்க. என்ன, கர்த்தருக்கு பணி செய்வதாக நினைத்து உங்களை கொலையும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு காரியத்தை நம்ம அழகாக தெளிவாக நமக்கு கர்த்தர் சொல்லி கொடுத்தாரு. அதனால தான் இங்கே ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லும்போது, என்னுடைய ஜனங்கள் என்ன அறிவின்மையினால் கெட்டு போகிறார்கள். அப்போ என்ன ரொம்ப தெளிவாக அங்கே சொல்கிறது, அவங்களுக்கு பக்தி வைராக்கி இருக்குது, ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுடைய வைராக்கியம் என்னவாயிடக்கூடாதுன்னா, உங்களுடைய சத்தியத்திற்கு ஒரு பதிலாக மாறிவிடக்கூடாது. ஏன்னா அதை தெளிவாக சொல்லணும்னா, பேஷன் இஸ் நாட் அ சப்ஸ்டிடியூட் ஃபார் ட்ரூத். நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிஜமாகவே உண்மையாகவே எல்லா வேலையும் செய்ய முடியும், ஆனால் தவறாக செய்ய முடியும். அப்போ என்னென்னா, உங்களுடைய பக்தி வைராக்கியம் எதில் இருக்கணும்னா, சுவிசேஷத்துலையும் தேவனுடைய வார்த்தையிலையும் இருக்கணுமே ஒழிய வேற எந்த விதமான ஒரு காரியத்திலையும் இருக்கக்கூடாது. நம்ம செய்யக்கூடிய மத சார்ந்த சம்பிரதாயம் சார்ந்த ஒரு செயல்லையோ இதில் என்ன பண்ணக்கூடாது, நம்மளை இந்த ஆவிக்குரிய முறையில் குருட்டுத்தனத்தில் கொண்டு போய் விடக்கூடாது. ஏன்னா இஸ்ரவேல் தேச மக்கள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப செயல்படக்கூடிய மக்களாக இருந்தாங்க. ரொம்ப கீழ்ப்படியக்கூடிய மக்களாக இருந்தாங்க. கர்த்தருக்குன்னு தங்களை அர்ப்பணித்தவர்களாக இருந்தாங்க. முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவங்களாக இருந்தாங்க. ஆனால் கிறிஸ்துவ தவறு விட்டாங்களா? ஆமாம், கிறிஸ்துவ தவறு விட்டுட்டாங்க. வாழ்க்கை முழுவதும் கிறிஸ்துவுக்கு என்று அர்ப்பணித்த மக்களே என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவ விட்டு விட்டாங்க. அப்போ ஒரு உண்மையான வைராக்கியம் எதிலிருந்து வரணும்னா, அது கிறிஸ்துவை அறிந்து கொள்வதிலிருந்து வர வேண்டும். அதனால தான்
அறிவில்லாமல் இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம் மிகவும் பலவீனமானது மாத்திரமல்ல, பயங்கரமானது மாத்திரமல்ல, அது ஆபத்தானதும் கூட. அதனால தான் என்ன ஒரு அறிவுடன் கூடிய வேத வசன அறிவுடன் கூடிய ஒரு வைராக்கியமே ஒரு உண்மையான வைராக்கியமாயிருக்கும். அது வல்லமையாக இருக்கும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சத்தியத்தையும் அதே சமயத்தில் பக்தி வைராக்கியத்தையும் இணைத்து கர்த்தரோடு நடக்க முயற்சி செய்யுங்க. வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வைராக்கியத்தோடு வாழலாம், ஆனால் அது உண்மையான சத்திய வசனத்தின் மீதான வைராக்கியமும் அறிவுடன் கூடிய வைராக்கியமும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.